இயேசுவிற்காக எழும்பீடு ஊழியங்கள் நடத்தும். இக்கரையிலிருந்து அக்கறையில் போகிற வழியில் என்ன நடக்கும் வாருங்கள் பார்ப்போம். தேவ செய்தி சுவிசேஷகர் ஜி. நிஷாந்த். பிப்ரவரி 9 ஞாயிற்றுக்கிழமை மாலை 5 மணி முதல் இரவு 8 மணி வரை. இடம் எண் 24 காஞ்சி முனுசாமி தெரு, VOC நகர், பம்மல், சென்னை 75 PP. மருத்துவமனை அருகில். தொடர்புக்கு 97-910-288-55 மற்றும் 74487-5484. கர்த்தருக்குள் அன்பான தேவ பிள்ளைகளே, ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துதலை தெரிவிக்கிறேன். இந்த நம்பிக்கை டிவியின் மூலமாக விடுதலையின் நேரம் என்ற நிகழ்ச்சிக்கு உங்களை இயேசுவின் நாமத்தினாலே நான் வாழ்த்துகிறேன். நீங்கள் எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். ஆண்டவர் அடியானின் மூலம் கொடுக்கிற தேவ செய்தி அநேகரை தட்டி எழுப்பி கொண்டிருக்கிறது என்று நம்புகிறேன். இந்த நாளிலேயும் தேவ சமூகத்திலே விழுந்து கிடந்து ஜெபித்த போது என் ஜனங்களை பார்த்து சொல்லு என்று எனக்கு சொன்ன ஒரு சில வார்த்தைகளை உங்களோடு பகிர்ந்து கொண்டு நான் ஜெபிக்க ஆசைப்படுகிறேன். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து கிரியை செய்வாராக. நீதிமொழிகள் 24வது அதிகாரம் அதனுடைய 10வது வசனத்தை வாசிக்கிறேன். ஆபத்து காலத்தில் நீ சோர்ந்து போவாயானால் உன் பலன் குறுகினது என்று எழுதியிருக்கிறத பார்க்க முடியும். இன்னைக்கு என் மெசேஜ் என்ன தெரியுமாங்க? சோர்ந்து போகாதன்னு ஆண்டவர் இன்னைக்கு உங்களை பார்த்து பேச விரும்புகிறார். அநேகர் இன்னைக்கு சோர்ந்து போய் இருக்கிறதை ஆவியிலே பார்க்கிறேன். அநேகர் தளர்ந்து போய் இருக்கிறதை என் ஆவியிலே பார்க்கிறேன். நிறைய பேர் அப்படி என் வாழ்க்கையே முடிஞ்சு போன ஒரு நிலைமையில ரொம்ப மன குழப்பத்தில் இருக்கிறீங்க. இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு, சோர்ந்து போகாதீங்க. உங்க பலனை கர்த்தர் திரும்பவும் உங்களுக்கு தந்து உங்களை எழும்பி ஓடும்படி உதவி செய்வாராக. வேதத்திலையும் சோர்ந்து போன சிலரை நான் காண்பித்து உங்களுக்காக ஜெபிக்க ஆசைப்படுகிறேன். கர்த்தர் உங்களோடு கூட பேசுவாராக. 1 ராஜாக்கள் 19வது அதிகாரம் அதனுடைய 4வது வசனத்தை வாசிக்கிறேன். அவன் வனாந்தரத்தில் ஒரு நாள் பிரயாணமாய் போய் சூரச் செடியின் கீழ் உட்கார்ந்து தான் சாக வேண்டும் என்று கோரி, போதும் கர்த்தாவே, என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும், நான் என் பிதாக்களை பார்க்கிலும் நல்லவன் அல்ல என்று சொல்லி என்று எழுதியிருக்கிறத பார்க்க முடியும். தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்ல வரேன், நான் வேதத்திலேயே பார்த்து அதிர்ந்து போன ஒரு தேவ மனுஷன்தான் எலியா. இந்த எலியா என்கிற தேவ மனுஷன் ஜெபம் பண்ணும்போது பல்லு வலி தலைவலி மட்டும் சரியாகாது. மழை பெய்யக்கூடாதுன்னா மழை பெய்யாது, மழை பெய்யணும்னு சொன்னா மழை பெய்யும். அப்போ இந்த மனுஷனுடைய ஜெபத்தை கேட்டு இயற்கையே பயப்படுமா? அப்படிப்பட்ட வல்லமையை கொண்ட ஒரு தேவ மனிதன் ஒரு எசபேல் என்கிற ஒரு பொம்பளையோடைய வார்த்தைகளின் நிமித்தம் சோர்ந்து போய் வனாந்தரத்தில் போய் படுத்துக்கிட்டு கேட்கிறாராம், போதும் கர்த்தாவே, என் பிதாக்களை பார்க்கில நான் நல்லவன் அல்ல, என் உயிரை எடுத்துக்கொள்ளும் என்று ஆண்டவற்ற வேண்டுதல் செய்கிறான். இன்னைக்கு எத்தனை பேர் இந்த டிவி பெட்டிக்கு முன்னாடி பார்த்துக்கிட்டு இருக்கிற நீங்கள், என் உயிரை எடுத்துருங்க, நான் செத்தா நல்லா இருந்திருக்கும், இதையெல்லாம் பார்க்கவா நான் உயிரோட இருக்கிறேன்னு சொல்லி கேள்விக்குறியோட நீ இந்த தொலைக்காட்சியை பார்த்துக்கிட்டு இருக்கலாம்.
இன்னைக்கு ரொம்ப மன அழுத்தமாகி டிப்ரெஷனுக்கு மாத்திரையை சாப்பிட்டுக்கிட்டு நிறைய மூவியை பார்த்துக்கிட்டு குடிச்சுக்கிட்டு தேவையில்லாத பழக்க வழக்கங்கள்ல டிப்ரெஷன்ல இருந்துட்டு நான் வாழ்ந்து என்ன பிரயோஜனம், நான் உயிரோடு இருந்து என்ன பிரயோஜனம்னு கேட்டுக்கிட்டு இருக்கிறையா? நான் ஜோம் பண்ணது போதும், நான் வேதத்தை வாசிச்சது போதும், கர்த்தர் என்னை மறந்துட்டாரு, கர்த்தர் என்னை கைவிட்டுட்டாரு, அவர் எனக்கு எந்த நன்மையும் செய்யலையேன்னு ஒருவேளை சூற செடி கீழே உட்காந்துட்டு அழுது கொண்டு இருந்தனா, இன்னைக்கு கர்த்தர் அந்த எலியாவை கண்டு சந்தித்து தட்டி எழுப்புகிறார். தட்டி எழுப்பி, எலியாவே நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம் என்று சொன்னாராம். அப்ப நான் இதுல இருந்து ஒரு சத்தியத்தை சொல்றேன், கையை உயர்த்தினா, நீயே சாவை தேடி போனா கூட நீ சாக மாட்ட. ஏன் தெரியுமா? உன்னை கொண்டு கர்த்தர் சில காரியங்களை செய்ய வேண்டியது இருக்கு. உன்னை கொண்டு சில காரியங்களை செய்ய வேண்டியது இருக்கு. இன்னைக்கு மன அழுத்தத்துல இருக்கிறையா? எல்லாரையும் பார்த்தா கத்துறையா? யாருக்கிட்டையும் பேச மாட்டேக்கையா? என் திருமணம் தடையா இருக்குது, குழந்தை கிடைக்கல, நீட் எக்ஸாம்ல எனக்கு சீட்டு கிடைக்கல, லவ் பண்ணின பையன் விட்டுட்டு போயிட்டான், ஒரே வேதனையா இருக்கிறேன்னு புலம்பி கொண்டிருக்கிறையா? வாலிப மகளே, அன்பு சகோதரனே, அன்பு சகோதரியே, எலியாவை சந்திக்க ஒரு தேவதூதன் புறப்பட்டு வந்தது போல சோர்ந்து போய் கடக்கிற உன்னை அவர் தட்டி எழுப்புகிறார். எழும்பு, நீ எழும்பி போ, உன்னை கொண்டு நான் செய்ய வேண்டிய காரியங்கள் இன்னும் அதிகமாக இருக்கிறது என்று இன்னும் உங்களுக்கு காண்பிக்கிறேன் ஒரு சில காரியங்களை. யோனா எழுதின தீர்க்க தரிசன புத்தகம் 4வது அதிகாரம் அவனுடைய 6வது வசனத்தை வாசிக்கிறேன். யோனாவினுடைய தலையின் மேல் நிழலுண்டாயிருக்கவும் அவனை அவன் மனமடிவுக்கு நீங்களாக்கவும் தேவனாகிய கர்த்தர் ஒரு ஆமணக்கு செடியை முளைக்க கட்டளையிட்டு அதை அவன் மேல் ஓங்கி வளர பண்ணினார். அந்த ஆமணக்கின் மேல் யோனா மிகவும் சந்தோஷப்பட்டான். அங்க சூற செடினா இங்க ஆமணக்கு செடி. தேவ பிள்ளைகளே, ஆமணக்கு செடி கீழே அவன் உக்காந்துட்டு அது பட்டு போன உடனே அவன் சொல்றான், ஆண்டவரே, ஆண்டவர் கேட்கிறாரு, நீ என் மேல எரிச்சலா இருக்கிறையான்னு. நான் சொன்னேன், யாரை வேணாலும் மன்னிப்பேன், நான் சாவர நாள் வரையும் உங்க மேல கோபமா தான் இருக்கிறேன், நான் செத்து போனா நல்லா இருக்கும்னு சொல்றான். எலியாவும் சொன்னாரு, இங்க யோனாவும் சொல்ற. மனம் அடிவாயாச்சு. ஏன்னா விரும்பினது நடக்கல, ஆசைப்பட்டது நடக்கல. ஆண்டவர் நினிவேவை அழிப்பேன்னு சொன்னதுக்கு இவன் போய் பிரசங்கம் பண்ண உடனே அவங்கள அழிக்காம காப்பாத்திட்டார்ல, அதனால இவனுக்கு விரும்பினது நடக்கலைன்னு சொன்ன உடனே சாக போயிட்டான். இன்னைக்கு நிறைய பேர் அப்படிதாங்க. எனக்கு விரும்பினது கிடைக்கல, நான் ஆசைப்பட்டது நடக்கலைன்னு சொன்ன உடனே சாகிறதுக்கு போயிடுறது, மற்ற விதமான காரியத்துக்கு போயிடுறது. நான் உன்னை பார்த்து சொல்ல வரேன், ரொம்ப மன அழுத்தத்துல இருக்கிற நிறைய பேரை ஆவியில பார்க்கிறேன். ஜெபம் பண்ண மாட்டுக்க, வேதத்தை வாசிக்க மாட்டுக்க, நிம்மதியா தூங்க மாட்டுக்க. ஷபரபாலாபா, கணவனுடைய டார்ச்சர், மனைவியோடைய டார்ச்சர், வேலையில மன அழுத்தங்கள், தவறான தொடர்பு நிமித்த வந்த பாதிப்புகள் எல்லாம் அழுது கொண்டு இருக்கிறாய். இன்னைக்கு இயேசு உனக்கு விடுதலையை தரப்போகிறார். ஷபரபாலாபா, இயேசு உன்னுடைய சூழ்நிலையை மாற்ற போகிறார். தேவ பிள்ளையே, சோர்ந்து போய் கிடக்கிற மகளை கர்த்தர் உனக்கு விடுதலையை தரப்போகிறார். பல நாட்களாய் ரூம்ல இருந்துகிட்டு வெளியே வர முடியலையா? கண்களிலே பிரச்சனையோடு இருக்கிற உன்னை கர்த்தர் சுகமாக்குறார். எலும்புகளிலே பிரச்சனையோடு இருக்கிற உன்னை சுகமாக்குகிறா. ஷபரபாலாபா, எனக்கு தாழ்வு மனப்பான்மையோட என்ன பயத்துல விரக்தியில இருந்து கொண்டு இருக்கிற உன்னை கர்த்தர் தட்டி எழுப்புகிறார். சோர்ந்து போகாத, சோர்ந்து போகாத, சோர்ந்து போகாத. பலன் இல்லை, படிக்க முடியாது, வேலைக்கு போக முடியாது, நான் வாழ்றதுலயே அர்த்தம் இல்லைன்னு ரொம்ப டிப்ரெஷன் ஆகி இருந்து கொண்டிருக்கிற உனக்கு தான் இந்த செய்தி. சோர்ந்து போகாத. அன்னைக்கு கெத்செமனை தோட்டத்துல ஆண்டவராகிய தேவன் ரொம்ப சோர்ந்து போய் இயேசு ஜெபம் பண்ணினா.
ஆனால் அந்த நேரத்திலே ஒரு தேவ தூதன் இறங்கி எலியாவையும் இயேசுவையும் பலப்படுத்தினார். அதே மாதிரி இன்னைக்கு உனக்காக ஒரு தேவ தூதனை கர்த்தர் அனுப்ப போகிறார். ஒரு தேவ தூதனை கர்த்தர் அனுப்ப போகிறார். இயேசுவின் நாமத்தினால விடுதலை வரப்போகிறது. இயேசுவின் நாமத்தினால ஒரு பிள்ளைய பார்க்கிறேன். உயிருக்கு அதிகமா நேசிச்சேன்னா அவனை நம்பி என் பணத்தை கொடுத்தேன், என் நகையை கொடுத்தேன், என்னையே கொடுத்தேன். இன்னைக்கு ஏமாந்துட்டு ஒரு டிஷ்யூ பேப்பரை தூக்கி எறிகிற மாதிரி என்னை கசக்கி தூர எரிஞ்சிட்டான்னு அல்றையா, வெளியில சொல்ல முடியல. இருட்டுல உட்கார்ந்து அல்ற என் வாழ்க்கை இப்படி ஆயிருச்சு. துணி துவைக்கும் போது அல்றேன், என் வாழ்க்கை இப்படி ஆயிருச்சுன்னு. சாப்பிடும் போது சாப்பாடெல்லாம் கண்ணீராக இருக்கு. இப்ப எல்லாம் யார்ட்டையும் பேசுறது இல்லை, நான் ரொம்ப அமைதி ஆயிட்டேனேன்னு அல்றையா? பிசினஸ்ல தோல்வி அடைஞ்சிட்டியா? சீட்டு போட்டு பணத்தை ஏமாந்துட்டியா? வேலைக்காக பணத்தை கொடுத்துட்டு ஏமாந்து நிக்கிறியா? ஃபாரினுக்கு போகணும்னு ட்ரை பண்ணி தோத்து போய் டிஎம்பிசி எக்ஸாம் எழுதி ஃபெயிலியர் ஆகி நிக்கிறியா? இன்னைக்கு கர்த்தர் சொல்றார், உன்னை அவர் உற்சாகப்படுத்தி ஓட பண்ணுவார். ஒரு வழி உனக்காக நீ அடைச்சிருந்தாலும் 7 வழியை உனக்காக திறந்து உனக்கு அற்புதத்தை செய்வார் ஆண்டவர். நம்ம எல்லாரும் கண்களை மூடி ஜெபிப்போமா? அன்பான நல்ல ஆண்டவரே, இந்த நேரத்திற்காக நன்றி சொல்றேன். ஆண்டவரே, யாரெல்லாம் இந்த செய்தியை பார்த்து கொண்டிருக்கிறார்களோ அந்த பிள்ளைகளை தொடும். மகளே டாரதி, உன்னுடைய திருமண வாழ்க்கையில நீ நிறைய கஷ்டத்தை பட்டு என்ன முடிவெடுக்கணும்னு தெரியாம அழுது கொண்டு இருக்கிறாய். இயேசு உனக்கு இன்னைக்கு விடுதலையை தருகிறார் இயேசுவின் நாமத்தினால. ஹல்லேலூயா. உன் கணவனை கர்த்தர் தொட போகிறார். ரீகா சந்தாராபா லாகா லதா என்கிற மகளே, உன் கணவன் வேறொரு பெண்ணோடு தொடர்புல இருக்கிறான்னு சொல்லி உன்னை எப்படியாவது யோசேப்பு மரியாதை தள்ளி விட்டது மாதிரி உன்னை தள்ளி விடணும்னு நினைக்கிறானா? தேவதூதன் இறங்கி சந்திக்க போகிறார். ஷபரபா லாபா, கடன் பிரச்சனையில ஆண்டு போயிருக்கிற முருகன் தேவன் உன்னை தொட போகிறார். இந்த நேரத்துல இந்த செய்தியை நீ பார்க்க போகிறாய். ஆண்டவரே, விடுதலையை கர்த்தர் கொடுப்பீராக. போராட்டங்களை எல்லாம் மாற பண்ணும். பெரிய விடுதலையை கொடு. இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து இந்த செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்ததானால் கீழே திரையில் என்னுடைய நம்பர் போடப்பட்டிருக்கிறது. மறக்காமல் ஃபோன் பண்ணி ஜெபம் பண்ணுங்க. டெய்லி காலையில் 5 மணிக்கு அரைஸ் ஃபார் கிரைஸ்ட் மினிஸ்ட்ரி என்ற யூடியூப் சேனலில் என்னுடைய செய்தி வெளியாகுது. அநேகர் அதை பார்த்து மகிழும்படி நான் சொல்லுகிறேன். தொடர்ந்து உங்களுடைய ஜெபத்தினாலும் காணிக்கையினாலும் அடியானுடைய ஊழியத்தை தாங்குங்க. கர்த்தர் உங்கள் நடுவிலே பெரிய காரியங்களை செய்வார். God bless you, God bless you, God bless you. விசேஷ விதமாக வருகிற 9ஆம் தேதி, ஆமாம் இன்னைக்கு சனிக்கிழமை, நாளைக்கு இன்னைக்கு எத்தனாம் தேதி? 8ஆம் தேதி. நாளைக்கு 9ஆம் தேதி சாயந்தரம் 5 மணிக்கு பம்மலில் வச்சு ஒரு மீட்டிங் வச்சுருக்கிறேன். பம்மல் ஜெயின் ஹாஸ்பிட்டல் பக்கத்தில். மறக்காமல் நீங்கள் எல்லாரும் வாங்க. கர்த்தர் உங்களுக்கு அற்புதத்தை செய்வார். இயேசுவிற்காக எழும்பீடு ஊழியங்கள் நடத்தும். இக்கரையிலிருந்து அக்கறையில் போகிற வழியில் என்ன நடக்கும் வாருங்கள் பார்ப்போம். தேவ செய்தி சுவிசேஷகர் ஜி. நிஷாந்த். பிப்ரவரி 9ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மாலை 5 மணி முதல் இரவு 8 மணி வரை. இடம் எண் 24, காஞ்சி முனுசாமி தெரு, VOC நகர், பம்மல், சென்னை 75 PP. மருத்துவமனை அருகில். தொடர்புக்கு 97-910-288 55 மற்றும் 74487 5484.